வணக்கம் வீவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 67 காண்போமா? தன்னுடைய மகன் வேணனின் இந்த செயலால் அங்கமன்னன் செய்ததை இப்பொழுது காண்போம். தன் மைந்தன் வேணனின் கருணையில்லா கொடூர நடத்தையினை கண்ட மன்னர் அங்கன் அவனை திருத்துவதற்காக அவனுக்கு பல்வேறு வகையான தண்டனைகளை கொடுத்தார். ஆயினும் அவனை சீரிய பாதைக்கு கொண்டு வர அவரால் முடியவில்லை. ஒரு பாவம் நிறைந்த மகன் பிறந்தால் அவன் தந்தையின் புகழ் மறைகின்றது. அவனது தீய செயல்கள் அவன் குடும்பத்தினரையும் தீமையில் ஆழ்த்தி ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டு அவர்களை முடிவற்ற கவலைக்கு ஆளாக்குகின்றது. பின்னர் மன்னன் அங்கன் நினைத்தார், நற்குணமுள்ள மைந்தனை காட்டிலும் தீய குணமுள்ளவன் நல்லவன். ஏனென்றால் நல்ல மைந்தன் வீட்டின் மீது பற்றினை அதிகரிக்கச் செய்வான். ஆனால் கெட்டவனோ அவ்வாறு செய்வதில்லை. மேலும் தீய மைந்தன் வீட்டை நரகமாக செய்வதனால் நல்லவன் இயற்கையிலேயே மிக எளிதில் தன் குடும்பத்தின் மீது உள்ள பற்றினை விட்டுவிடுகின்றான். இவ்வாறு சிந்தித்து கொண்டிருந்த மன்னன் அங்கன் இரவில் துயில் கொள்ளாது தவித்தார். இல்லற வாழ்க்கை அவருக்கு முற்றிலும் பயனற்றதாக ஆயிற்று. நள்ளிரவில் தனது படுக்கையிலிருந்து எழுந்த அவர் தனது மனைவி, மகன், நாடு, அரண்மனை, செல்வம் ஆகிய அனைத்தையும் துறந்து காட்டை நோக்கி பயணமானார். மன்னன் தனது ஆட்சி, செல்வம், தன் மீது நம்பிக்கையுடைய மனைவி போன்றவற்றையெல்லாம் துறந்து வெளியே வருவதென்பது எளிதான காரியமன்று. பகவானுடைய ஆசிர்வாதத்தினாலேயே மன்னன் பற்றற்று யாரும் அறியாது காட்டிற்கு சென்றார். மன்னன் தனது அரண்மனையை விட்டு வெளியேறியதை கண்ட குடிமக்கள், அமைச்சர்கள், அந்தணர்கள், நண்பர்கள் அனைவரும் மிகுந்த துயருற்றனர். அவர்கள் அனுபவமற்ற யோகிகள் தன்னுள் இருக்கும் பரமாத்மாவை தேடியது போல் இப்பூவுலகம் முழுதும் மன்னன் அங்கனை தேடினர். மன்னனை எல்லா இடங்களிலும் தேடி பார்த்த குடிமக்கள் அவரை பற்றி எந்தவித அடையாளமும் கிடைக்காததினால் மிகுந்த ஏமாற்றமடைந்தனர். மன்னரை காணாது வருத்தமுற்று கூடியிருந்த முனிவர்களிடம் வந்தனர். கண்களில் நீர் வழிய அவர்கள் முனிவர்களை வணங்கி மன்னரை எல்லா இடங்களிலும் தேடியும் அவரை எங்கேயும் காணவில்லை என்ற விபரத்தை எடுத்து கூறினர். ஒரு நாட்டை ஆளும் மன்னனை காணவில்லை என்ற நிலை ஏற்படும் பொழுது அந்த நாடு பாதுகாப்பற்றதாக ஆகிவிடுகின்றது. இந்த நிலையில் அடுத்து யார் நாட்டை ஆளப்போகின்றார்கள்? மைத்ரேய முனிவர் தொடர்ந்து கூறினார், வீரத்தில் சிறந்த விதுரனே, மன்னன் அங்கன் இல்லாமையினால் குடிமக்களின் நலன்களை பாதுகாப்பதற்கு யாரும் இல்லை என்பதை அனைவரும் உணர்ந்தனர். வேணன் மிக கொடியவன் என்பது எல்லோரும் அறிந்ததே. ராஜ மாதாவான அரசி சுனிதா முனிவர்கள் அனைவரையும் சந்தித்து அவள் அனுமதியின் பேரில் வேணனை மன்னராக முடிசூட்டினார். இருப்பினும் அமைச்சர்கள் இதற்கு ஒப்புதல் அளிக்கவில்லை. அந்நாட்டில் உள்ள அனைத்து திருடர்களும் தீயோரும் கூட வேணன் அரியணை ஏறியதை கேள்வியுற்று அஞ்சி நடுங்கினர். பாம்புகளுக்கு அஞ்சி வலைகளில் ஓடி ஒளிந்து கொள்ளும் எலிகளைப் போல் அவர்கள் அனைவரும் அச்சத்தினால் தம்மை மறைத்து கொண்டனர். மன்னன் வேணனுடைய ஆட்சி எப்படி இருந்தது? மக்கள் பயந்தபடியே நடந்ததா என்பதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 68 காண்போமா? இந்த வீடியோவில் வரும் மண்டலா ஆர்ட்ஸ் ஓவியங்களை வரைந்து அனுப்பியவர் ஸ்ரீமதி ஹேமா ரவி. தேங்க்யூ மேம். நன்றி, வணக்கம்.